அனைவருக்கும் வணக்கம். நான் களக்காடு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 2022ஆம் வருஷம் முதல் இன்று முதல் சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன். நேற்று திடீரென்று பத்திரிகை வாயிலாகவும் நியூஸ் வாயிலாகவும் ஒரு தகவலை பார்த்தேன். வட்டார தலைவர் பதவியை விட்டு அடிப்படை உறுப்பினரிலிருந்து என்னை நீக்கியதாக டிவியில் பார்த்தேன். மிகவும் மனவேதனையாக இருந்தது. கட்சியில் 2002 முதல் சிறப்பாக மாவட்ட தலைவர் அன்பு அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் என்னை அமைப்பு தேர்தல் மூலமாக என்னை வட்டார தலைவராக தேர்வு செய்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை தொய்வின்றி என்னுடைய பணிகளை சிறப்புடன் செய்து வருகிறேன். அனைத்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கட்சி பிறந்தநாள் நிகழ்ச்சிகள், தலைவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகள், துக்க நிகழ்ச்சிகள் அனைத்திலும் எங்களுடைய நிர்வாகிகளோடு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்படி திடீரென்று என்னை கட்சியை விட்டு எடுத்துறதுக்கு காரணம் என்ன? எனக்கு எந்த விளக்க நோட்டீஸும் மாநில தலைமையில் இருந்தோ அகில இந்திய தலைமையில் இருந்தோ எனக்கு விளக்க நோட்டீஸ் வரவில்லை. ஏனென்று தெரியவில்லை. யாருடைய தூண்டுதலின் பேரில் இந்த பதவியை பறித்தார்கள் என்று எனக்கு இன்று வரை தெரியவில்லை. எந்த ஒரு எதிரான ஒரு அரசியல் கட்சிக்கோ இல்லை வேறு பதிவுகள் வித்தியாசமாக நான் இன்று வரை எதிர்த்து அவங்களுக்கு கட்சியை எதிர்த்து போடவில்லை. கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு விதிகளுக்கு உட்பட்டு தான் நான் என்னுடைய பணிகளை செய்து வந்துட்டு பொதுவாக என்ன கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தோம்னா, எங்களுக்கு உள்ளூர் வேட்பாளர் வேணும் என்று நாங்கள் பதிவுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா தொடர்ந்து 25 வருஷ காலமாக நாங்குநேரி தொகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் சென்னையைச் சேர்ந்தவர்கள் தான் பதவியில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கள் உள்ளூரில் நாங்குநேரி தொகுதியில் எவ்வளோ பேர் கட்சிக்காக அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் வழங்கவில்லை. குறிப்பாக எங்கள் மாவட்ட பொருளாளர் அவர்கள் தொடர்ந்து கட்சி பணி சிறப்பாக பண்ணி வருகிறார்கள். அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இன்று வரை வழங்கப்படவில்லை. அதுபோக மோகன்குமாராஜா இருக்காப்புல, தமிழ்ச்செல்வன் இருக்காப்புல, கிருஷ்ணகுமார் இருக்காப்புல, வானோமலன் இருக்காப்புல, காமராஜ் இருக்காப்புல. இப்படி நாங்குநேரி தொகுதியில் ஒரு 7-8 பேர் நல்லா சிறப்பாக கட்சி பணி ஆற்றி வருகிறார்கள். அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கவில்லை. தகுதி உள்ளவருக்கு அதில் வழங்கலாம், மெயினாக வழங்கணும். நாங்கள் அதை எல்லா மூலமாகவும் சமூக வலைதளங்களையும் நாங்கள் பதிவிட்டோம், இல்லைன்னு சொல்லலை. அது எங்களுடைய உணர்வு, ஆதங்கம். எங்கள் உள்ளூரில் உழைக்கிறவங்களுக்கு யாருக்குனாலும் நீ வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். இது யாரும் சொல்லக்கூடியதான். இதுக்காக மற்றபடி நான் தனியாகவோ நாமினேஷனோ எதுவோ கட்சி விரோதமாக நான் இன்னும் வரை பண்ணலை. ஆனால் அவங்க தவறுதலாக நாமினேஷன் புதுசாக ஒரு கட்சியை கட்டுப்பாட்டை மீறி போட்டிருக்கிறார், அறிவிக்கவில்லை. எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே இன்னும் நாங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும், அவருடைய ஆட்சி இந்த இந்தியா திருநாட்டில் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இன்று வரை தலைவருக்காகவும் இந்த கட்சிக்காகவும் நாங்கள் கட்டுப்பாட்டோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். யாருமே இதில் இருக்கிற யாருமே விரோதமாக நாங்கள் செயல்படவில்லை. குறிப்பாக இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வேட்பாளர் தேர்வில் நிறைய முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு, நிறைய பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு சமூக வலைதளங்களில் பதிவிட்டது ஒரு தப்பா? இதை வைத்து என்னை இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இதுக்கு எனக்கு விளக்க நோட்டீஸ் தரல. நான் அகில இந்திய தலைமைக்கு கேட்டுக்கொள்கிறேன், எதனால் என்னுடைய பதவி பறிக்கப்பட்டது, இதற்கு நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். நான் ஏதாவது தவறுதல் பண்ணியிருந்தால் எனக்கு விளக்க நோட்டீஸில் கேட்க வேண்டியதானே? நீதி வேண்டும். எனக்கு இந்த பதவியை எனக்கு இது ஒரு பெரிய நான் இந்த பாருங்கள், பூத் கமிட்டி, கிராம கமிட்டி, ஒரு வேலை இப்போ இன்னைக்கு 15 பேர் ரிசைன் என்னுடைய லெட்டர் தந்துட்டாங்க. அவ்வளோ பேர் எனக்கு பதவி வேண்டாம், உங்களுக்கு வட்டார தலைவர் பதவி எடுத்ததுனால எல்லாருடைய பதவியை நாங்கள் ராஜினாமா பண்ணுறது தந்துட்டு போயிட்டாங்க. இதை நான் தலைமைக்கு இதையும் தெரியப்படுத்துகிறேன். இது கண்டிக்கத்தக்கது. அகில இந்திய தலைமை இதுக்கு முடிவு நல்ல ஒரு தலைவர் ராகுல் காந்தியுடைய கவனத்தில் இருக்குது. நாங்கள் கொண்டு செல்வோம். இந்த பிரச்சனையை நாங்கள் இதோடு விடப்போறதில்லை. இதுக்கு எங்களுக்கு முடிவு தெரியுது வரை நாங்கள் இந்த போராட்டங்கள், இதுக்குள்ள காரியங்கள் நாங்கள் பண்ணிட்டு தான் இருப்போம். எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு உடனடியாக வேண்டும், இல்லைன்னா நாங்கள் இதை விட போகிறதில்லை என்று இது நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். கேளுங்க. இல்லை, உள்ளூர் வேட்பாளர்களும் மதிக்கப்படலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க பணிகள் செய்கிறது அவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து சிறப்பாக இந்த ஏரியாவில் யார் நல்ல பணிகள் செய்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கடைசியில் அந்த வேட்பாளர் தேர்வு வரும்போது பணம் தான்
வேலை பண்ணுறது. அந்த பணத்தை கொண்டு கொடுத்ததோட அவங்க வந்து சரி அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த தொடர்ந்து அப்படி தான் பணக்காரங்களுக்கும் பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் அதிபதிகளுக்கு தான் தலைவர் போட்ட பூத் ஏஜென்ட் தான் இருக்கு. இன்னும் ரெக்கார்டு தலைமை ஆஃபீஸில் வந்து நாங்கள் போட்ட வட்டார தலைவரோட லிஸ்ட் தான் இருக்குது. இன்னும் வரை எங்களை தலைமையிலேருந்து கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் தான் பணிகள் செய்யணும் என்று. இன்று வரை அவங்க எந்த ஒரு வேட்பாளர் வந்து எங்கள் சார்பாக யார்ட்டையும் பேசலை. எங்கள் நிர்வாகி களக்காட்டு வட்டாரத்து யார் நிர்வாகிட்டையும் அவங்க பேசலை. பிறகு எப்படி நாங்கள் அவங்களுக்கு வந்து ஆதரவாக போக முடியும்? எங்கள் நிர்வாகிகிட்ட யார்ட்டையுமே அவங்க பேசலையே. அதனால தான் நாங்கள் சைலண்டாக இருந்துட்டு இருக்கோம். மற்றபடி எதிரால நாங்கள் வேலை பார்க்கல. இல்லை, சுத்தமாக மோசம். இப்போ நல்லா பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவருடைய அதிக அதிருப்தி 90% அவருக்கு அதிருப்தி தான். அவர் விளம்பரத்தால தான் ஓட்டிகிட்டு இருக்கிறார். எல்லாருமே அவங்களுக்கு எதிராக தான் பண்ண போகிறாங்க இந்த வாட்டி. அவருக்கு ஆதரவாக எதுவுமே இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்ட தலைவர் விபி துரை அவர்கள் நாங்குநேரி சட்டமன்றம் தொகுதி மட்டும் வட்டார தலைவர்கள் நகர தலைவரும் மாற்றிருக்கிறாங்க. இதே இப்போ தலைமைக்கு தெரியப்படுத்தாமல் அவர் மாற்றியிருந்தார். அதன் பிறகு ஒரு லெட்டர் நேற்று வந்திருக்கு. லைவ் வட்டார தலைவர் பிராங்க்லின் பாலசிங் தான் எனக்கு வந்திருக்கு. இதில் பிரசிடென்ட் போட்டு தான் வந்திருக்கு. அதையும் நான் மீடியாவுக்கு தெரியப்படுத்துகிறேன். இவர் அப்போ போட்டது தப்பான வட்டார தலைவர். இவர் போட்டது தப்பான வட்டார தலைவர். இவர் மேலே நடவடிக்கை எடுக்காத இந்த காங்கிரஸ் கட்சி என் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒரு மாதத்துக்கு முன்பே இவர் இதை போட்டுக்கிறார். இவர் தான் அலெக்ஸ் தான் வட்டார தலைவர், நாங்குநேரிக்கு செல்வராஜ் வட்டார தலைவர் போட்டிருக்கிறாரு. ஆனால் லைவில் உள்ள நேற்று எனக்கு வந்த லெட்டரில் லைவ் வட்டார தலைவர்னு சொல்லி கையெழுத்து போட்டு தலைவர் அனுப்பியிருக்கிறாப்புல. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? தலைமையின் கட்டுப்பாட்டை மீறி மாவட்ட தலைவர் செயல்படுகிறார். அவர் வந்து ஒரு தகுதியின் அடிப்படையில் வந்த மாவட்ட தலைவர் கிடையாது. அவர் வந்து 6வது இடத்துல இருந்த ஒரு மாவட்ட தலைவர் குறுக்கு வழியில் வந்தவர். அவருக்கு இப்படி குறுக்கு புத்தி தான் வரும். அதனால் இதையும் நான் தலைமைக்கு தெரியப்படுத்துகிறேன். இதிலே ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. இதை நீங்கள் மக்கள் தெரியணும், கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியணும், தலைமைக்கு தெரியணும், ஆல் இண்டியா தலைமைக்கு தெரியணும். இதிலே ஒரு முறைகேடு, இந்த வட்டார தலைவர் போட்டதிலே முறைகேடு நடந்திருக்கு. இதை நான் தெரியப்படுத்துகிறேன்.